ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கான அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டோம். சிட்டி எந்த சிட்டியில் நமக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். நமக்கு எஸ்எஸ்சியிலேருந்து 2 இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது SSC SR ஸ்டெனோகிராஃபருக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவே நீங்கள் SSC SR JT இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களா அவங்களுக்கான எக்ஸாம் சிட்டியை அவங்க அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் நம்ம கவர்மெண்ட்லேருந்து வர அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சியில் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் C அண்ட் D அவங்களுக்கு அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த அட்மிட் கார்டு என்றைக்கு விட்டுருக்காங்கன்னா இன்றைக்கி தான் 9/10/2023 இன்றைக்கி தான் அட்மிட் கார்டு நமக்கு விட்டுருக்காங்க. இந்த எக்ஸாமானது 1207 வேக்கன்சியோட நமக்கு இந்த எக்ஸாம் விடப்பட்டிருந்துச்சு. எக்ஸாம் டேட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் 12, 13 ஆகிய 2 தேதிகளில் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாமு, செகண்டு ஸ்கில் டெஸ்ட்டில் இந்த எக்ஸாமுக்கு தேர்வு எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அட்மிட் கார்டு நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டான SSC அந்த வெப்சைட்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நான் உங்களுக்கு வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதை ஓப்பன் பண்ணியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் SSC வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனில் SSC ஸ்டெனோகிராஃபர் கிரேட் C D அட்மிட் கார்டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகிக்கிட்டு இருக்கும். அதை நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜுக்குள்ளே வரும். இல்லை நான் வீடியோ கீழே ஒரு லிங்க்கை கொடுத்துருக்கேன், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக இந்த பேஜுக்குள்ளேயே வந்துடும். இதில் நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு 11 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணி நெக்ஸ்ட்டு டவுன்லோட் அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகும். எனக்கு ரிஜிஸ்டர் நம்பர் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர் அதில் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜையே நீங்கள் பார்த்து இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை டேட்டு, மந்த்து, இயரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நீங்கள் கீழே டவுன்லோட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெயிலுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு மெயிலுக்கு ஒரு மெசேஜ் வரும், நார்மல் மெசேஜ் வரும், உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட வரும், வித் பாஸ்வேர்டோடய வரும். நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை ஞாபகம் வச்சுருக்காப்புல இருக்கும். அதே பாஸ்வேர்ட்னால் உங்களுடைய மெசேஜ்லேயே நீங்கள் சோல்வ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை பார்த்து நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் அண்ட் சீனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் சிட்டி லிங்க்கு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் 16 அக்டோபரில் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டு இன்னும் விடலை. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இது அதிகமாக நம்ம சைடு அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க, நார்த்து சைடு தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க்கு சென்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.